ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய கற்பகத்தருவில் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பாக அழியா பதியாகிய மெய்வழி சாலை, அழியா பதியாகிய மெய்வழி சாலை எனும் தலைப்பினிலே நமது தெய்வம் அவர்கள் ஆதிமை உதயபூரண வேதாந்தம், ஆதி மான்மியம், ஆண்டவர்கள் வாக்கியம், எமப்படர் அடிப்படை கோடாயுதக்கோர் போன்றவற்றிலிருந்து இந்த மெய்வழி சாலை எனும் இந்த குருச்சேத்திர பூமி, இந்த தெய்வ பூமியை ஏன் உருவாக்கினோம், எதற்காக உண்டாக்கினோம் என்பதை பற்றிய அந்த அருள் அமுதினை, அருள் வரிசிப்பினை, அருள் மழையை செவியுற்ற சுவைத்து, செவி சுவைத்து, நினைவு சுவைத்து, உள்ளம் சுவைத்து, அந்த சுவைதனை இந்த கற்பகத்தருவில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நமஸ்காரம். சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி அண்டாம்படை தாங்காங்கு, சொல்ல ஒண்ணாத பல்லாயிரம் கோடி அண்டம்படை தாங்காங்கு, வில்ல ஒண்ணாத பல்கோடி ஜீவனிலும் விளங்கியும் அறிய ஒண்ணான், அல்லாவெனும் பல்லாயிரம் பேர் வேறுமைகரு வருவானோன், சல்லல்லாயிர சோல் ஒரு காப்பாய் சாட்டிய சோடசமே. அந்த அழியாப்பதியாகிய ஆண்டவர்கள் இந்த வளர்க்கைலாயத்தை, வைகுண்டத்தை, பரமண்டலத்தை, மெகராஜை ஏன் உருவாக்கினார்கள் என்றால், இது இதைபோல் நான் வந்தது நிஜம், நிஜமாகவே கைலாயம் இருக்கிறது, நிஜமாகவே வைகுண்டம் இருக்கிறது, நிஜமாகவே பரமண்டலம் இருக்கிறது, நிஜமாகவே மெகராஜ் இருக்கிறது, நிஜமாகவே நரகமும் இருக்கிறது. அதனால் அந்த நரகத்திலிருந்து யமன் உங்களை தள்ளுவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறது, சிவன் சொர்க்கத்திற்காக சாய்ப்பதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்கிறார்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன், கொண்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் கொடுத்துட்டேன், நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சோடசல சொல்றாங்க, உனக்கு கொடுத்த அந்த வாக்கை என்கிட்ட கொடு, உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை இந்த சின்னத்தில் முத்திரையிடுங்கள், அந்த சின்னத்தில் முத்திரையிடுன்றாங்க. தெய்வம் சொல்றாங்க, என்னுடைய நினைவிலே உங்கள் வாக்குகளை முத்திரையிடுங்கள்னா படிக்க சொல்றாங்க, நாதம் துணியை கொடுக்க சொல்றாங்க. அது சொல்றாங்க சோடசன்ல, ஓசை வலுத்தது, ஓசை வலுத்தது நேசமிகுத்தது, ஓர்மை பழுத்ததுவும் வீசியமே நிலை மேவியுலாவும் விதமினதினதென்றோம், வாசிவசத்தார் கலைகள் விரிக்கும் வகையினதினதென்றே, மாசரு மாமுனி மகவுகள் குறைத்தது தேசிகரிடமிது பார், பார்க்கவும் மெய்வழி நூல் பூரண புதை எழுந்திட முறை பதமோ, கார்க்கும் தகுது காமிலும் சோடச நிலையும் தன்னிலக்கணமோ, யாருக்கும் முன்னூல் வழி அறிந்த அனுபவித்த கரை கண்டுரைத்தது சன், மார்கமே மெய் வழி சபையாசரியர் மகனாதரம்ம. இப்போ வெளிநாடால பார்த்தோம், இப்போ வெளிநாடால தெய்வம் உத்தரவு பண்றாங்க,
ஓடி ஓடி பார்ப்பேன், எனக்கு பிடிக்கல. ஆனா குருட்டடியா வந்து உக்காந்தேன். எங்க வந்து உக்காந்தேன்னாக்கா இந்த ஊரல்மலை காட்டிலே திடதீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டிலே பொங்கலோ பொங்கல் அப்படின்று பானைப்பள்ளி பாடலிலே பாடுகின்ற அந்த மெய்வழிச்சா அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையை உண்டாக்கினார்கள். சொல்றாங்க மெய்வழிச்சாலை ஸ்தாபிதம் பாங்கு. அதாவது பழஞ்சாலையதிலிருந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வேந்தன்பட்டி, திருப்பத்தூர், வேந்தன்பட்டி அப்படியே வந்து உருட்டடியா வந்து உக்காந்தேன். எல்லாம் காடு, முள்ளுக்காடு. நான் வந்து எல்லாம் சீர்திருத்தி சுத்தம் செய்து வேப்பங்கள்லாம் நான் வச்சேன், இந்த மயிலெல்லாம் நான் வளர்த்தேன் அப்படின்வாங்க தெரியும் வெளிநாடால. அப்போ சொல்றாங்க உற்பன மிதித்து ஏறி உற்பன மிதித்து ஏறி உரலின் மலையே நொரம் கற்பகன் வசிக்க காட்டில் காலையர் ஆய்ந்து கூற அற்பரை அழித்துண்டாக்க அற்பரை அழித்துண்டாக்க ஆண்டவர் காணேலேரே பொற்பொருங்குலஞ்சோள் மொய்ப்பன் பூம்பொழில் அடவே வந்தார். அந்த அழியாப்பதி ஆண்டவர்கள் இந்த உற்பன மிதித்து ஏறி ஊரலின் மலை இன்னோரம் கற்பகன் வசிக்க காட்டில் காலையர் ஆய்ந்து கூற அற்பரை அழித்திடணும் சொல்றாங்க. அழித்து உண்டாக்கன்றாங்க. அங்க அழித்து உண்டாக்க. யார் அற்பர்? நாம தான். நேரத்தை அற்பமா கொடுக்குறோம், தெய்வத்தை அற்பமா வணங்கிட்டு இருக்கிறோம். தெய்வமே என்னன்றது தெரியல, சாவுன்னா என்னன்னு தெரியல, சிவன்னா என்னன்னு தெரியல, சவம்னா என்னன்னு தெரியல. பாருங்களேன், ஈசன்னா என்னன்னு தெரியல, இறைவன்னா என்னன்னு தெரியல, கடவுள்னா என்னன்னு தெரியல. ஏதோ காலையில சூரியன் வந்தது, மாலையில் சந்திரன் வந்தது, சூரியன் மறைந்தது, இரவிலே நட்சத்திரங்கள் வந்தது. அப்புறமா காலையில சொல்றோமே 3 வேளை 6 வேளை இஷ்டத்துக்கும் உண்ணுவது. வயிற்றிற்கு இந்த தேக வயிற்றிற்கு ஏராளமாக போட்டு விட்டு அந்த மணி வயிற்றிற்கு கொஞ்சம் கூட போடாத உலகத்துல கொஞ்சமாவது போடுங்கன்ட்டு அந்த அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையை நம்ம தெய்வமர்கள் உண்டாக்கி அதற்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்தாங்க. எப்படிங்க? அந்த அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையை உண்டாக்கி அதில் நம் அற்பரையெல்லாம் விற்பனைகளாக ஆக்குகின்றார்கள். அற்பரையெல்லாம் விற்பனைகளாக ஆக்குகின்றார்கள். அற்பரை அழித்து உண்டாக்குறாங்க. அழிச்சுட்டு அறியாமையை அழிச்சாங்க. தெரிய வேண்டியது தெரிந்தது. கடவுள், கடம் பிளஸ் உள், கடத்துக்குள்ளதான் கடவுள் இருக்கான்றது தெரிவிக்கிறாங்க. நட்டக்கல்லை நடுவில் வைத்து 4 புட்பம் சாற்றியே சுற்றி சுற்றி மணமணக்கும் சொல்லும் மந்திர மேதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் என்பதை அந்த மார்கநாத பெருமான் அவர்கள் வந்து புதியதுக்காகதான் நமக்கு தெரிய வருது. ஓ, நாதன் உள் இருக்கிறாங்க. ஆனா சொன்னாங்க, வந்த சித்தர்கள் முத்தர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஆனா அவங்களாம் இலைமறைவாகவும் காய்மறைவாகவும் மறையை மறைத்து சொன்னார்கள். ஏனென்றால் ஆதிப்பிதாவே பரம்பொருளே அந்த வளர்கைலாயத்தை உண்டாக்கி அங்கே இந்த 27 சதுரயுகம் முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே அவதாரம் செய்கின்ற ஆண்டவர்கள் அவர்கள் வந்துதான் ஒவ்வொன்றையும் படார் என்று எப்படி பாருங்க, வெளிச்சமாக எல்லாம் வெளிச்சம்னாக்கா போல்டா கொடுப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்த உடனே ஓப்பனா கொடுக்குறாங்க. பாருங்களேன், மறைவாவே கொடுக்குறதில்ல. தெய்வம் சொல்லுவாங்க, வேதம் என்பது மறைந்திருப்பதில்லை, இருக்கிற மாதிரியே காட்டுறேன். உன்னுள் இருக்கின்ற உங்ககிட்ட தான் ஒரு திரை இருக்குது. உங்ககிட்ட தான் அறியாமை என்கின்ற திரை இருக்கிறது. பசுந்திரை கிழியில தெய்வத்திட்ட ஒண்ணு அந்த பசுனா உயிர்கிட்ட ஒரு திரை இருக்குது. அந்த திரை கிழிஞ்ச பிறகு சிவனும் இறைவனும் ஒன்று, ஈசனும் குருவும் ஒன்று அப்படிலாம் தெரிய வருது. அப்பதான் யமன் இருக்கிற இடம், ஓ இது சிவன் இருக்கிற இடம், ஓஹோ இது வந்து ஆகாயம், பூமி, பாதாளம், ஆகாயலோகம், பூலோகம், நரகலோகம் இதெல்லாம் இருக்குதுன்றது தெய்வீகத்துக்கிட்ட வந்த பிறகு தெய்வம் நமக்கு ஓப்பன் டாக்
திறந்த வெளியாக நமக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும். அனந்தாதி தேவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு 4 வேதத்துல கொடுக்குறாங்க பாருங்களேன். ஒவ்வொன்றையும் அற்பரை அழித்துண்டாக்க ஆண்டவர் காணில் ஏறி தவத்துல ஏறுறாங்க. தவத்துல ஏறி 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 நமக்கு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு எடுத்து வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நாம கையேந்துறோம். அதற்கு ஒரு இடம் வேணும் அல்லவா? அதற்கு தான் அழியாப்பதி ஆகிய மெய்வழிச்சாலையை உருவாக்கி அங்க பொன்னரங்க தேவாலயத்தை கட்டப்பெற்று அதற்கு எதிர்த்தாப்புல கொடிமரம் 64 மூச்சினுடைய அடையாளமாக 64 அடி கொடிமரத்தை உண்டாக்கி அங்கே கொடி வீசிக்கொண்டே இருக்கிறது. பாருங்களேன், கொடி வீசிக்கொண்டே இருக்கிறது. கொடி ஏத்த வேண்டும், கயிறு வேணும், கொடி வேணும். கொடி வந்து அதுக்கு என்ன வேணும்? கொடி அசைவதற்கு காற்று வேணும். அந்த காற்றையும் அங்க இருக்கு. இதே மாதிரி நம்ம உடம்புல இது ஒரு உடம்பு தேகமாகப்பட்டது ஒரு கம்பம், அதில் நம்முடைய தெய்வ நினைவாகப்பட்டது ஒரு கொடி. அதில் மூச்சு ஆடிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் நாம் தெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்களேன். அங்கே காஷாய கொடியோ வெண்பிறை கொடியோ அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறது. இங்கே தெய்வ நினைவு என்னும் கொடி ஆடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே காற்று வேண்டும். அப்போ மெய்வழிச்சாலை ஸ்தாபிதத்தை நமக்கு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அழியாப்பதி எனும் மெய்வழிச்சாலையில் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, அழியாபதி குடியேறிய நாயகமென் குருவின் மொழியாம்படி குடியேறியுபாயமதுட்புகவே தெளியும் மதியமுதம் மதுவாதக சாந்தமதில் பழியாகிய யமனே பயன் தொடி விரண்டனே. யமன் பயப்படுறதுக்கு ஒரு வேதம் வேண்டும். வேதத்தை தருகின்ற ஒரு ஆசான் வேண்டும், ஈசன் வேண்டும், சிவன் வேண்டும், சிவம் வேண்டும். அந்த சிவன் அமர்வதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த அழியாப்பதி அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே, அழியாத அனித்திய உலகத்திலே நித்திய அழியா ஒரு உலகத்தை உண்டாக்கப் போகின்றார்கள். அதிலே அவர்கள் பேச்சை கேட்டு இருக்கின்ற நம்ம எல்லோரையும் அந்த அழியாப்பதியில் குடியேற்றவே தங்கனம் பூண்டு கொண்டிருந்த நமது தெய்வமர்கள் அதற்காகவே ஒரு இடம் வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தது தான் ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊராகிய இந்த மெய்வழி சாலையம்பதி. அவங்க என்ன சொல்றாங்க? அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி. தெய்வம் சொல்லுவதெல்லாம் வாக்கா பேச்சா இல்லை, நம்ம பேசுவதெல்லாம் சவுண்டு சத்தம். அவர்களுடையது மொழி, திருமொழி, அது பழமொழி. திருமொழி அது பழமொழி. மொழியாம்படி குடியேறியுபாய். நம்ம காதுக்குள்ள சொல்றாங்க, உன் செவியில நுழையும்படி செய்து கொண்டால் போதும், உனக்கு அது அறிவிக்க வேண்டியதெல்லாம் அறிவிக்கணும் வாக்கியத்துல சொல்லுவாங்க. பாருங்களேன், ஒவ்வொரு இதுலயும் கொடுப்பாங்க. நீங்கள் பசிக்கு உணவு அருந்துகின்றீர்கள், அது செரிமானம் ஆவது தெரிகின்றதா? தெரியவில்லை. ஆனால் அதை உண்டதனால் பசி என்கின்ற பிணி நீங்குகிறது. காலையில பசியாருனோம், மதியம் வந்துடுது, மதியம் பசியாருனா இரவு வந்துடுது. ஆதிநாயகம் பாடுற வரைக்கும் பசி நீங்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆனா தேவ உத்தரவு பண்ணுவாங்க, அதுபோல் எம் வார்த்தைகளை உன் செவியிலே நுழையும்படி செய்து கொண்டால் போதும். அது என்ன செய்யுதுனாக்கா, உன்னுடைய அந்த பிறவி என்பது ஒரு பிணி, பசி என்பது ஒரு பிணி, அது போட போட நீங்கும். பிறவி பிணி என்பது தீரும். நீங்கும்னா வரும்னு அர்த்தம், தீரும்னா திரும்பி வராதுன்னு அர்த்தம். பாருங்களேன், பிறவி பிணி தீரும், நிச்சயம் தீரும் அப்படின்றாங்க. அதுதான் சொல்றாங்க, மாதவன்றவ மருந்தொன்றிருக்கு வாங்க வாருமே மரண வறுமை தேருமே. அங்க அப்படி விடுறாங்க வாதகற்பத்துல. அப்ப சொல்றாங்க, தெளியும் மதி அமுதம் மது வாதக சாந்தம் அதில் பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டன்னே. ஏன் பழின்னு சொல்றாங்க தெய்வம் யமனை? யமன் வந்து எடுத்துன்னு போயிட்டான்பா. யமன் வந்து காலன் வந்து உயிரை கொண்டு போயிட்டான்பா. யமன் வந்து உயிரை கொண்டு போயிட்டான்பான்னு யாராவது சொல்றாங்கன்னா யாரும் சொல்றது இல்லை.
நல்லா இருந்தாருப்பா, விக்கல் வந்துச்சுப்பா, விக்கல் வந்துச்சு, அது நிறுத்த முடியல, அப்படியே போயிடுச்சுப்பா. திடீர்னு நல்லா இருந்தாருப்பா, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுப்பா, பழிய தூக்கி ஹார்ட் அட்டாக் மேல போடுது, பழிய தூக்கி விக்கல் மேல போடுது, பழிய தூக்கி நல்லா இருந்தாருப்பா, இப்பதான்ப்பா பாரு அப்படி போனாருப்பா, எதிரில் வருதான் பைக்ல அச்சாம்பா, விபத்து, ஆக்சிடென்ட், பழிய தூக்கி அங்க போட்டுட்டு. ஆனா எடுக்கிறது யாரு? யமன். அதான் சொல்றாங்க தெய்வம், பழியாகிய யமனே பயன் தோடி வந்தனே. அந்த அழியாப்பதியான மெய்வழிச்சாலையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அழிசெயல் புரிகின்ற இந்த உலகத்திலே அழியாத செயலை கொண்டு வந்தார்கள். அழித்துயர் நடக்குகின்ற இந்த உலகத்திலே அழியாத துயர் என்பதே இல்லாத நிலையை கொண்டு வந்தார்கள். நம்முடைய நினைவை அழிக்கக்கூடிய இந்த உலகத்திலே அழியா நினைவை கொண்டு வந்தார்கள். அழிந்திடும் நிலத்தினிலே அழியா நிலத்தை உருவாக்கப் போகிறேன், அதற்கு வாருங்கள் வாருங்கள் என சேவல் கூவியது. நாம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்கள் தான், அவர்கள் ஒருவரே ஆண் குரு. கூவுதையா சேவல் கூவுதையா, கொக்கரித்து கூத்தாடி கூவுதையா, கூவுகின்ற சத்தமதில் குறிப்பறியாதவர்க்கு, கூவுகின்ற சத்தமதில் குறிப்பறியாதவர்க்கு கொடிய நரகம் என்றும் கூவுதையா, கூவுதையா சேவல் கூவுதையா. இங்கே கொக்கரித்து, இங்கே அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையில் இங்கே கொக்கரித்து கூத்தாடி கூவுதையா அப்படிங்கிறாங்க. அழிந்து போகின்ற உடல் இருக்கிறது, நமக்கு அழியாத உடலை தருகின்றார்கள். இங்கே இருக்கின்ற பதவி, வேலைகள், தொழிலாபரணங்கள் எல்லாமே அனித்தியமே, அழிவே. ஆனா ஒரு பதவின்னு சொல்றாங்களா, 5 வருஷம் பதவி இருக்கு, ஒரு படிச்சுட்டு போனா ஒரு 30 வருஷம் பதவி, ஒரு வேலைனால ஒரு பதவி தானே, அந்த பதவி எல்லாம் அழிந்து போகக்கூடிய பதவி. ஆனா அழியா பதவியை தருகின்றார்களாம். அதே மாதிரி இங்க மோட்சம் என்னன்னாக்கா அழியாத மோட்சம் அப்படிங்கிறாங்க. அழியாத மோட்சமும் தருகின்றார்கள், அழியாத நிலமும் தருகின்றார்கள். அதை சொல்கின்றார்கள். அழிசெயல் என்ன அப்படின்னு சொல்றாங்க. மெய்ஞான பகுப்புல நமக்கு தெய்வம் அருள்கின்றார்கள். எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. அந்த அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையை உண்டாக்கிய அந்த அழியாப்பதி பதியாகிய நமது தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். அழிசெயல் விதி என்ன தவன் மதி திட வெண்ணி அழிவில் அலற வேணுமா. அழிசெயல் விதி என்ன தவன் மதி திட வெண்ணி அழிவில் அலற வேணுமா, அழிவில் அலற வேணுமா. அல்லது அழியா வரங்கள் பெற்று ஒளிர் பொன்னாட்டினில் நாளும் உயர்ந்தின்பம் பெற வேண்டுமா. எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா சொல்றாங்க. அடுத்தது அழித்துயர் என்ன செய்யறாங்க. தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுலமே. யாவருக்கும் ஒண்ணு எல்லாம் செய்றாங்க, உலக மக்கள் எல்லாருக்கும் தான் சொல்றாங்க. எல்லோருமே இந்த இன்பம் மறைந்திட என்ற நின்ற நாட்டம் ஏகப்பராபர பூரணமே, தெய்வம் தான் பூரணம். பூரணமே தினம் என் இதய தோற்றுன்றாங்க. ஆனா இங்க வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, வரணும், வந்துட்ட பிறகு உண்மையா இருக்க சொல்றாங்க தெய்வம். ஒரு குழந்தை எடு குழந்தையை போல் இரு. அந்த குழந்தைக்கு ஆசை என்பது உண்டோ, பேராசை என்பது உண்டோ, கள்ளம் என்பது உண்டோ, வஞ்சகம், சூது, வாது, பொய், கல், களவு, காமம் ஏதாவது உண்டானா இல்ல. எடு குழந்தைய போல் இருங்க நீங்க. நீ என்னதான் 5 அடி 4 அடி 5 அடி 6 அடி வளர்ந்திருந்தாலும் என்ன, உனக்குன்னு ஒரு அறிவு கொடுத்து அதனால வேலை வியாபாரம் சாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கென்ற கொடுத்த அந்த அறிவை, அந்த நினைவை யதார்த்தமாக என்னிடம் வைத்தால் பிழைத்துக் கொள்வாய், சுயுக்தியா இருந்தால் நிச்சயம் சாவா என்ற ஒரு வாக்கியத்தை நமக்கு எடுத்து சொல்றாங்க. அப்போ இந்த அழிதுயர் சொல்றாங்க,
அழிதுயர் பொழிகின்ற கலியோக கடையிலே அழிதுயர் பொழிகின்ற கலியோக கடையிலே அழியாத கலை கோவும் ஒளி ஒளி அவருடைய ஒளியை கேட்டால் ஒளி பெரியலி பிரகாசம் அவருடைய ஒளியை கேட்காத உலகத்திற்கு ஒளி என்பது இல்லை ஒளியையும் கேட்கவில்லை அவருக்கு ஒளியும் கிடைக்கவில்லை அப்புறமா என்ன கிடைக்கும் ஒளிக்கு ஈக்குவல் டார்க் இருட்டு பிரகாசம் என்பது சொர்க்கம் இருட்டு என்பது நரகம் அங்க என்ன லைட்டா இருக்க போகுது யோசனை பண்ணி பாருங்க கூட சொல்லுவோம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு உடனே போடுங்க அதை போடுங்க இதை போடுங்க இன்வெர்டரை போடுங்க அந்த கொளுத்துங்க இதை கொளுத்துங்கன்றோம் சொல்லுவோம் சொல்வதற்கு செய்வதற்கு ஆள் இருக்காங்க ஆனால் தெய்வத்திடம் நாம் சேரவில்லை என்றால் மெய்வழி அழியாப்பதியாகிய மெய்வழி சாலையில் நாம் சேரவில்லை என்றால் சார்ந்திருக்கவில்லை என்றால் தொடர்ந்து அவர்கிட்ட உண்மையாக இருக்கவில்லை என்றால் அங்க போனா டார்க்கு தானே போயிருக்கணும் அங்க யார்கிட்ட போய் கேட்போம் யோசனை பண்ணி பார்த்த உடனே அதான் சொல்லுவாங்க நரகத்தை நினைத்து பயந்தாவது மெய்வழி சாலையை நேசியுங்கள் அழியாப்பதியை நேசியுங்கள் சொர்க்கத்திற்கு பேராசை பெற்றாவது ஆசை அந்த அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையாகிய என்னை நேசியுங்கள் மெய்வழிச்சாலை என்னன்னாக்கா மெய்வழிச்சாலைன்னா ஊரு நினைச்சுட்டு இருக்காங்க தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க டேய் பாறை கொண்டு போயிட்டாங்க சாலை தெரியுதாடா உத்தரவு தெய்வமே சாலை தெரியுது தெய்வமே குடிசைகள் தான் தெரியுது தெய்வமே கூரை தெரியுது தெய்வமே கொடிமரம் தெரியுது தெய்வமே அப்படியா அப்ப நான் யார்றான்னாங்க தெய்வமேன்றாங்க நாம் தாண்டா சாலை நாம் தாண்டா மெய்வழின்றாங்க வழி வழி என்பார் வழி வேறில்லை மெய்வழி ஒன்றே வாழியோ வழியே மெய்வழிச்சாலை என்பது ஊரல்மலை பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரிலே அரசாண்டார்கள் அருள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ ஊரையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் அங்கே இருக்கின்ற பொன்னரங்க தேவாலயத்தில் வீட்டிருக்கின்ற தெய்வ அருளிய அந்த 4 வேதத்தையும் படித்து நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் முத்தி கொடுக்க போவது யார் என்றால் உன்னுள் இருக்கின்ற நான் தான் யாமே அங்கே திருமேனி தாங்கி திருநடனம் புரிந்தோம் அப்படிங்கிறாங்க ஆசின் மாமரை ஆதி புராதன மாசில்லாத நிகையர் மனோமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஓசை கொண்ட நடனத்தாலே மனோ ஈசனாகும் இயல்பெடு தோதுவாம் உத்தரவு பண்ணுவாங்க அங்க சாலைமறி ஏன் உருவாக்குனாக்கா அங்க 7 குரல் துந்துமிலாம் வாசிக்கப்பட்டு 7 குரல் ஒலிக்கப்பெற்று எக்காலம் துந்துமி ஒலிக்கப்பெற்று அந்த நகார் அடிக்கப்பெற்று வணக்கங்கள் செய்யப்பெற்று இதெல்லாம் நினைச்சுட்டு இருப்பீங்க ஆஹா 6 மணிக்கு வணக்கம் வணக்கம் அங்க நினைக்க சொல்லலாம் நீ என்ன நினைக்கத்தான் நான் ஏத்துக்கிறேன்டாங்கிறாங்க பாருங்களேன் அந்த வணக்கத்திலே தவத்தை வைத்திருக்கின்றார்கள் அது நீ ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி நினைக்க வேண்டியது நம்முடைய வேலை கடமை எங்கெங்கயோ இருப்பாங்க அந்த நேரத்துக்கு தொழகணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிதான் நமக்கு தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க உலகம் முழுக்க ஒரு நகல் வழிபாட்டினை எடுத்து வைத்திருந்தாலும் நாமும் உங்களுக்கு நகல் வழிபாட்டை எடுத்து வைத்திருக்கின்றோம் ஆனா அங்கே எடுத்து வைத்தது நகல் வழிபாட்டினை எடுத்து வைத்திருந்தாலும் ஆனால் அங்கே எல்லாம் நகலாக போயிற்று ஆனால் இந்த வணக்க முறையை எடுத்து வைத்தது யார் என்றால் நகல் அல்ல அசலே நிஜமே வந்தது நிஜம்தான் ஐயா வளர்க்கையில் ஆயந்தன்ன்ற மாதிரி அந்த நிஜம் எடுத்து வைத்த வணக்கங்கள் எல்லாம் நகல் அல்ல அப்படின்றது நமக்கு சூசகமாக தெரிவிக்கின்றார் ஒலிவா மேருவை நாடின்னு சொல்றாங்க அப்போ இந்த ஐவனத்தலையில சொல்றாங்க என்ன உனக்கு விழிது அழித்த மர்கோதிக்கும் பொர்மோகதிடத்தும் ஆசிரியோர் பள்ளி இடத்தும் குளித்தன செங்கோல் லோச்சிய விடத்தும் கூறிலாயேறு மன திடத்தும் கழித்த நாளனைத்தும் கவலையும் தூயரும் கனபயம் பினே பல விடிந்தே வெளுததே அலதே
விடிந்த வேதினத்தும் மெய்பொருள் விடிந்த நாள் அறியேன் சொல்லுவாங்க. உத்தரவு பண்றாங்க. வெளுத்ததே எழுதுனாக்கா காலையில சூரியன் வந்து வெளுத்ததா இருந்தாங்க. அப்ப தெய்வம் தாடி செஞ்சாங்களாம். தாடி காட்டுவாங்க. வயசாகி போய் தாடி தான் வெளுத்துச்சு, அந்த உலகம் வந்து வெளுக்கவில்லை, விடியவில்லை அப்படின்றாங்க. ஆனா இங்க சொல்றாங்க, அழியாப்பதி ஆகிய மெய்வழிச்சாலையில் அந்த ஆதி மார்க்க நாத நீதியை கொண்டு வந்த மார்கநாத பெருமானவர்கள் தேவ திருநடம் செய்து கொண்டிருந்த காலத்தில் தேவ திருநடம் இப்பவும் செய்துட்டு இருக்காங்க. அப்ப திருமேனி தாங்கி செய்தாங்க, இப்போ மறைபொருளா இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். விடிந்தன சாலை நாட்டில் விளங்கின பீட பூமி மடிந்தன பிறவி நோயின் வல்லிருள் மடிய கண்டேன். பிறவி நோய் போச்சுனாவே அங்க வல்லிருள் மடிய கண்டேன். வல்லிருள் நரகம், நரகத்துல இல்ல, சாவையே சாவடித்தார்கள் அப்படிங்கிறாங்க. படர்ந்த செம்மலரும் கண்டேன், பசுமுகத்தெளிவு கண்டேன். பசுமுகம், உயிர்முகம் தெரிஞ்சிட்டோம். அந்த திரை இருந்தது, திரை விலகி வருகும் இவர் நேரம் இல்லை. அந்த திரை விலகி வருகின்ற பதி அவர்கள் நம்முடைய அந்த அறியாமை என்னும் திரையை விளக்கினார்கள். முக தெளிவாக இருக்கின்றது. கடந்தரம் பொருளும் இன்பம் கதிதிரு வீடும் கண்டேன். அப்ப சொல்றாங்க, அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு இருக்கு. நமது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நினைக்கிறேன் இல்லைங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே நமது துணை சபைக்கரசர், முன்னாள் துணை சபைக்கரசர் மேவிழி நாராயணசாமி பிள்ளை அண்ணா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தென்னார்காடு மாவட்டத்தினுடைய அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் அவர்களும், நமது ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்த மேவிழி தவக்குடி ஆனந்தர் அண்ணா அவர்களும் நமது தெய்வம் அவர்களை சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிற்கு எழுந்தருளுமாறு வேண்டியதற்கு இணங்க தெய்வம் அவர்கள் அங்கே எழுந்தருளினார்கள். அங்கே இருக்கின்ற பேராசிரியர்கள், இந்த பிளாசபர்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க ப்ரொஃபசர்ஸ், அவங்கெல்லாம் தெய்வம் அவர்களுடைய எளிமையை பார்த்துவிட்டு இவர்கள் என்ன பேச போகின்றார்கள், தெய்வம் அவர்களுக்கு மேடையிலே தெய்வம் அவர்களுக்கு மட்டுமே ஆசனம். அந்த கல்லூரியினுடைய ஹெச்ஓடி சொல்றாங்களே, பெரிய பெரிய அதிக பிரின்சிபல், அவங்க எல்லாமே வந்து முன்வரிசையில் அமர்ந்திருக்கணும். அதுக்கு பின்னால் ப்ரொஃபசர்ஸ், மாணவர்கள் எல்லாமே இருக்காங்க, அப்படி இப்படி இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ப்ரொஃபசர்ஸுங்கெல்லாம் கொஞ்ச நேரம் பேச விடுறாங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச விடுறாங்க. அவங்க அறிவுக்கு தகுந்த அளவுக்கு பேசியிருந்தார்கள். தெய்வம் சொல்லுவாங்க, அறிவையே அறிவருக்கும் தளத்தையே பார்க்காதவன் அறிவை பத்தி எம்மட்டு பேச போறான் அப்படின்னுவாங்க. வெளிநாடால எல்லாம் இஷ்டத்துக்கும் பேசிட்டு உட்காடுறாங்க. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, தெய்வ மகள் பேசினா நல்லா இருக்குமே, எல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டாங்க. உடனே நான் பேசணுமா, சரி பேசுறேன் அப்படின்றாங்க. தெய்வத்துக்கு மைக் கொடுக்குறாங்க, வச்சுக்கிறாங்க. தெய்வம் எழுந்து உட்காந்து தான் பேசணும், ஆசனத்திலே உட்காந்து பேசுறாங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூர்த்தி பண்றாங்க. எல்லாம் நினைக்கிறாங்க இவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றாங்க. உடனே தெய்வ மகள் கேட்கிறாங்களாம், தெய்வ புலவர் திருவள்ளுவர் நாயனார் அவர்களை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லவா அப்படிங்கிறாங்களாம். எல்லாரும் சொல்றாங்களாம், தெரியும் தெரியும், அவங்க உலகத்துக்கே தெரியும் அப்படின்றாங்களாம். உலகத்துக்கே தெரியும், எங்களுக்கும் தெரியும், அவங்கள திருவள்ளுவர் நாயனார் அவர்களே தெரியும். 1.25 அடி பாடலாக 133 அதிகாரத்திலே 1330 பாடல்களை எழுதப்பெற்ற திருவள்ளுவர் நாயனார் அவர்களை உங்களுக்கு தெரியும் என்கிறீர்கள். அவர்கள் என்ன கொடுத்தார் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அறம்ன்றாங்க, பொருள்ன்றாங்க, இன்பம். அறம், பொருள், இன்பம், வீடு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக சொல்றாங்க. தெய்வத்தில் பண்றாங்க, அறம் பொருள் இன்பம் என்று தெரிவித்தீர்கள்.
ஆனால் அறம் பொருள் இன்பம் வீடு என்று இருக்க, ஆனால் இவர்கள் திருவள்ளுவர் நாயனார் பாடியதோ அறம் பொருள் இன்பத்தை பற்றி மட்டுமே பாடினார்கள். வீடு என்பது இல்லையா, வீடு என்பது திருவள்ளுவர் நாயனாருக்கு தெரியவில்லையான்னு கேட்கிறாங்களாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு என்று இருக்க, அறம் பொருள் இன்பத்தை மட்டுமே பாடிய திருவள்ளுவர் நாயனாருக்கு வீடை பற்றி தெரியவில்லையா, வீடு இல்லையான்னு அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, திருவள்ளுவர் நாயனாருக்கு தெரியலீங்கன்னு சொன்னா, அப்போ உனக்கு தெரியல சொல்லுன்னுவாங்க. எப்படிங்க, வீடு இல்லைன்னு சொன்னா அங்க வீடு இருக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்றது இருக்குது. முழிக்கிறாங்க. திருவள்ளுவர் நாயனாருக்கு தெரியுதோ தெரியலீங்களோ சாமி, எங்களுக்கு தெரியலீங்கன்ட்டாங்க. சரண்டர். அப்போ உத்தரவு பண்றாங்க, தெய்வம் அறம் யாரு? தெய்வம் தான். தர்மம் தலை காக்கும், அது இன்னொரு சபையில பேசுவோம். அறம் யாரு? தெய்வம் தான். பொருள் அவர்கள் கொடுத்த மொழிந்தது மொழி அவர்களது தான். அவர்களுடைய பேச்சை காதல் செவியிலே புகுந்து கொண்டால் என்ன சொல்றாங்க? அபாயம், யமன் என்கின்ற பயம், அபாயம் அது நீங்கிவிடும். தெய்வத்திடம் நாம் அபயமானால் அந்த அறம் பொருள் இன்பத்தை எல்லாத்தையும் ஒன்னாகிட்டா அதுதான்டா வீடுன்றாங்க. அதுதான் என்ன கதி? கதி திருகதி. திரு என்றது தெய்வம், தெய்வம் தான் கதி. தெய்வத்தை விட்டு விட்டால் அதோ கதி, அதோ என்ன தூரம், அதோ கதி. ஆனால் இங்கே கதி திரு வீடும் கண்டேன். தெய்வத்தை கண்டுட்டோம், வீடை கண்டுட்டோம், அறம்பொருள் இன்பத்தை கண்டுட்டோம், வீட்டையும் கண்டோன்றதை ஐவனத்தலிலே மின்னி காட்டுகின்றார்கள். விடிந்தன நல்ல நாளும் மெய்வழி சாலை நாட்டில், விடிந்தனர் குடி பிறந்த மெங்குல மக்கெல்லாம், விடிந்தது வேத வீடும் விலை பெறும் நிதிகள் யாவும், விடிந்தது நீண்ட காலம் வீரர்பதி தலைவன்னாலே. அப்படி கொடுக்குறாங்க. அப்போ இங்க அந்த அழியாபதி வேற என்ன கொடுக்குது நமக்கு என்றால், அழிந்திடு நிலம் அது விடிந்ததே அல்லாது, அழிந்திடு நிலம் அது விடிந்ததே அல்லாது, அழிந்திட நிலம் அது விடிந்திலுலகோர்க்கே தெளிந்திடுக தெளிந்திடுக தன்னுலகமே விடியும் சாலை, துணிந்திடுவருக்கு விடியும் பொனுலகமே. இதை கேட்டா அந்த சாலையம்பதி அழியாப்பதி ஆகிய ஆண்டவர்கள் அழியதை கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. கைலை நாதன் கதிசி வென்றாவென்றோம், லைல தொல்கதிராவை, கைலை நாதன் கதிசி வென்றாவென்றோம், லைல தொல்கதிரி நலராவென்றோம், இயல்வை குண்டே காதேசி என்றாவென்றோம், இயல்வை குண்டே காதேசி என்றாவென்றோம், பயிலும் சாலைகை வந்து பலித்ததே, பயிலும் சாலைகை வந்து பலித்ததே. அதே ஐவனத்தில் நமக்கு அழுகின்றார்கள். பயிலும் சாலை, சாலையிடம் வந்து நாம் எல்லாம் பயிலுகின்றோம். பயந்தால் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா கை கொடுக்குறாங்க. என்ன கை கொடுக்குறாங்க? நினைவுல கொடுக்குறாங்க. வந்து அளித்ததே அழியாய் வாட்சிதனை காக்க வந்த மேனாளாய் புராண பாடல கொடுக்குறாங்க. அழியாய் வாட்சிதனை காக்க வந்த மேனாளில், ஆக்கமும் வந்தவர்கள் அவங்க தான், நம்மளை காக்கவும் வந்தவங்க அவங்க தான், இப்ப காத்து கொண்டிருப்பவர்களும் அவர்கள் தான். பாதுகாத்துன்னை ரட்சித்தேதியே பரமபதத்தை சேர்க்குமே. அங்க சொல்றாங்க, அழியாய் வாட்டிதனை காக்க வந்த மேனாளில், ஒளி விரிந்த வானியர் பெற்று ஒளிவாயலில் வளர்த்தேன்,
பேசுறாங்க. பெருமான் அவர்கள் பேசினார்கள். சொல்லுவாங்க, தன்னுடைய இதயத்தில் தமர் விழும் அளவுக்கு பேசினார்கள். இந்த அழிகின்ற மக்களை பார்த்து, அழியா பதிக்கு வாருங்கள், அழியா நிலத்திற்கு வாருங்கள், அழியாத சொர்க்கத்துக்கு வாங்க, அதுக்காக வந்த மக்கள் நீங்கள்லாம் யார் யார் பேச்சையோ கேட்டுட்டு எதோ எப்படியோ போயிட்டு இருக்கீங்களா, அது அப்படியல்ல அப்படின்ட்டு தன் பெருமான் தன்னுடைய திருமேனியை வருத்தி கொண்டு நமக்காக பேசினார்கள் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார்கள். ஒளிவாயலில் வளர்த்த நாமெல்லாம் வீணா போகக்கூடாது என்பதுதான் சொல்றாங்க. என்கிட்ட வராத முன்ன சரி, என்கிட்ட வந்துட்டு ஒண்ணு கூட வீணா போகக்கூடாது அப்படின்ட்டு ஆதங்கப்படுறாங்க தெய்வமர்கள். அங்கங்களாய் பட்டு நின்று அனைத்தையும் கை மெய்யாக சொல்றாங்க. ஒவ்வொரு முனிவர்களும் சீடர்கள்லாம் சொல்லுவாங்க, குருபிரான் சீடன் தூர நிற்பாங்க. ஐயா, இந்த கலிகாலத்தை நான் என்னுடைய அங்கமாய் ஏற்றுக்கொண்டேன். உங்களை எல்லாம் தன்னுடைய அங்கம், ஒவ்வொரு அனந்தாதி தேவர்களும் ஒவ்வொரு நம்ம எல்லாமே தெய்வத்துடைய அங்கங்களை ஆவறதுக்கு சொல்றாங்க. அங்கங்களை ஆயிட்ட பிறகு யமனுக்கு அங்க வேலை உண்டோ? சிவன்கிட்ட போக முடியுமோ? சிவனுடைய அங்கங்களை ஆயிட்ட பிறகு யமனுக்கு அங்க வேலை உண்டோ அப்படிங்கிறாங்க. அங்கங்களாய் பற்றி நின்று அனைத்தையும் கை மெய்யாக பொங்கும் பெருமாவேரி பொற்பதி கால் ஆகிடுவீர் ஆசிர்வாதம் அங்க கொடுக்குறாங்க. அதே நேரத்தை சொல்றாங்க, ஊழி தீர்ப்பு கண்ணில் நமக்கு கொடுக்குறாங்க. பல்லாண்டு பல்கோடி ஆண்டாண்டும் அழியா நிலத்தாள்கை ஆண்டவர்கள் சந்ததிக்கே உற்றமறை ஆதியருள் ஊழி எழுத்திதுவே நிறைந்த செயல் நீதி நீடோழி வாழியதே ஜோதி திருவாக்கு சுத்தனித்த முத்தினரி. அவங்களுடைய சுத்தனித்த ஜோதியினுடைய திருவாக்கு, தெய்வத்தினுடைய வாக்கான வாக்கு இது செல்வாக்கு. சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் எதற்கின்றாங்க அமுத கல்யாண போகத்துல ஊழி திருப்பு கண்ண சொல்றாங்க. இந்த ஜோதி என்றால் அது அழியா ஜோதி, ஆத்ம ஜோதி, ஜீவ ஜோதி சொல்லுது. அது திருவிருவாக்கி தேவ நடனம் புரிவதற்காக அழியாப்பதி ஆகிய மேவிச்சாலையை உண்டாக்கி அந்த ஜோதி திருவாக்கு சுத்த நித்த முத்தி நெறி ஆதி திருவாக்கு வரும் அவ்வளவும் வாழியம்மா ஆரூபத்தஞ்சு நிறைந்த ஆதி நடனம் வாழியவே முறி தேர் நாள் வருது மோனத்தூள் ஆவிடுங்கோ அப்படின்ட்டு நமது தெய்வமர்கள் அந்த அழியாப்பதி ஆண்டவர்கள் நமக்கு அழுகின்றார்கள். கோதாயதுக்கு ஒரு வாக்கியம் எண் 275 நமக்கு அழுகின்றார்கள். தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா? தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும், போயிட்டு மட்டும் இல்ல, போய் வரும் என் பிள்ளைகள் இங்க விளையாடுறியா விளையாடிக்கோ, இந்த நாட்டுல விளையாடிக்கோ, இந்த உலகத்துல விளையாடிக்கோ, அந்த உலகத்துல விளையாடிக்கோ. எப்பேற்பட்ட கருணை பாருங்களேன். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் போக்குவரத்தில் இருக்கிறாங்கன்னு தெய்வம் வெளிநாடால திருவொளி வசனத்துல சொல்லுவாங்க, அருளுகின்றார்கள். தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கி தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா? கேட்க தெரியல. இல்லை, அது இந்த சாலை எல்லைத்தான் என்று யாருக்கும் தெரியாது. வித்திலே சொத்தையானால் அது விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா? அறிவு எவ்வளமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால், இப்பெல்லாம் நமக்கு இளமையில் கல்ங்கிறாங்க, இளமையில் கல். வேத நூல்களை படிக்காவிட்டால் மெய்ஞான இச்சை தோன்றாது, உள்ளம் உருகாது, மனம் கசியாது, வித்து முளைக்காது. சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுக்கும் பொருள் பெரும் எல்லையே இந்த எல்லை. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. சிவநூல்கள் மட்டும் இல்ல, சிவநூலுக்கும் சரி, திருக்குரானுக்கும் சரி, பைபிள் சத்திய வேதத்திற்கும் சரி,
கருட புராணத்திற்கும் சரி, எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும், எந்த பூட்டை எடுத்துக்கொண்டாலும் அதற்கெல்லாம் ஒரே சாவி, மாஸ்டர் கீ. யாருங்க? தெய்வம் போட்ட சாவி திருநாவு. அவள் தான் மாஸ்டர் கீன்னு நினைச்சுக்கிறாங்க. மாஸ்டர் தெய்வம், கீ என்றால் சாவி. சாவிலிருந்து நம்மை வெற்றி அடைய வைக்கின்ற அந்த சாவி என்ன செய்கிறது என்றால் எதை போட்டாலும் திறக்குமா. மாஸ்டர் கீங்க அங்க. அப்போ உத்தரவு பண்றாங்க, அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையே இந்த எல்லை. உலக தனத்தை குறிக்கோளாக வைத்து இச்சபை உண்டாக்க பெறவில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1901 ஆரம்பிக்கப்பெற்று இன்றைக்கு 2024 வருடம் 124 வருடம் ஆகப்பெற்ற நமது இது கொங்கோடி காலத்திற்கு வந்திருக்கின்ற இந்த சபை, மெய்வழி சபை, அழியாப்பதியாகிய மெய்வழி சாலை எனும் மெய்வழி சபை, அது என்ன செய்கிறது என்றால் 124 வருஷத்துக்கு எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம், எத்தனை மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கலாம், எத்தனை பாலிடெக்னிக்கல் ஆரம்பிச்சிருக்கலாம், எத்தனை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸு, ஹையர் ஸ்கூலுங்க, செகண்டரி ஸ்கூல்ஸுங்க, எவ்வளவு பண்ணியிருக்கலாம், எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கியிருக்கலாம். முந்திரி தொழிற்சாலை, ரப்பர் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை. ஏன்னா 124 வருடம் கொண்ட பாரம்பரியம் மிக்க பரம்பொருள் உண்டாக்கிய மெய்வழிச்சாலையில இந்த உலக தனத்துக்காக இது வரவில்லை. எங்க அப்பா வந்து கேட்கறாங்க நட்சத்திர அண்ணா கிட்ட, அண்ணா நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளியே போய் வேலைக்கு போறாங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் காடாம்புலியூர், இந்த இது இருக்கு பாருங்க, பண்ருட்டி மாதிரி காடாம்புலியூர், இங்க வந்து கந்தர்வ கோட்டை, ஆதன கோட்டை, இங்கெல்லாம் நிறைய முந்திரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆரம்பிப்போம்னா, துடிவாசகானந்தர் இங்கே வணக்கத்திற்குரிய வெள்ளை, இது உலக பொருளுக்காக உண்டாக்கப்பட்ட எல்லை இல்லை அப்படின்ட்டாங்க, கைவிட்டார். பாருங்களேன், தெய்வ எல்லையில வந்து 3 தான் செய்யணுன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். 1, வணக்கம் செய்ய வேண்டும். சாலையம்பதி அழியாப்பதி ஆகிய மெய்வழி சாலையை சுத்தம் செய்ய வேண்டும். வரம் கேட்கின்ற நாமுடைய வீடெல்லாம் சுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வரம் தருகின்ற நமது தேவகோமானுடைய திருமாளிகையும் தவமாளிகையும் பொன்னரங்க தேவாலயமும் இலையும் தழையும் இருந்தால் பரவாயில்லையா என்று நான் நினைப்பேன், ஓடுவேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சுத்தம் செய்யறாங்க, நினைவுல புகுந்து செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. அதை ஒரு பணியா எடுத்துக்கணும். ஏதோ சாலைக்கு வந்தோம் நமஸ்காரமோ, அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இலையை போட்டாவே சாலை சுத்தம், ஆலயம் சுத்தம். எப்படி பாருங்களேன், உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே அங்கங்க இருக்கிற இலையை 2 இலையை எடுத்து அங்க போய் போட்டாவே அதுவே ஒரு பெரும் சுத்தமாகும். அது ஒரு உழவார பணின்றாங்க. ஒரு கோயில்லையோ நகல்லையே உழவார பணியா, இதுதான் உண்மையான உழவார பணி. அப்ப சொல்றாங்க, இந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்றதுக்கும் இருக்கணும். உலக தனத்தை குறிக்கோளாக வைத்து இச்சபை உண்டாக்க பெறவில்லை. சிவநிதியை குறிவைத்தேதான் இது உண்டாக்க பெற்றுள்ளது. சிவநிதி என்ன? இந்த செல்வம் குறையும், அதிகமாகும். இந்த பணம் அதிகமாச்சுனாலும் பிரச்சனைகளும் வரும், தெய்வத்துக்கு தெரியும். இது வந்துச்சுனாவே இது ஒரு ஆட்கொள்ளின்றது தெய்வத்துமார்களுக்கு தெரியும். ஆனா இந்த உலகத்தாலாம் வேணடா, என்னுடைய வந்த வேலையே வேறடா, நான் இதுக்காக வந்தனா கூட சில நேரத்தில் சொல்லித்ததாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் இதற்காக வரவில்லை. நம்முடைய கோல், என்னுடைய கோல் என்னன்னாக்கா, உங்கள் அனைவரையும் கைலாயத்தில் ஏற்ற வேண்டும். ஒண்ணு கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்குத்தான். உன்னுடைய நினைவு இதை ஃபேக்டரி ஆரம்பிச்சு, ஸ்கூல் ஆரம்பிச்சு, காலேஜ் ஆரம்பிச்சு, உன்னுடைய நினைவு எங்க இருக்கும்? அதுதானே போவோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் மால் போன்ற உலகத்துல நீ அதே மாதிரி ஆயிடக்கூடாது என்பதற்காகத்தான் தெய்வம் அவர்கள் பிரித்து நம்மை இந்த அழியாப்பதி ஆகிய மெய்வழிச்சாலையை உண்டாக்கி தேவ நடனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேவ நடனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிவநிலை பீடத்தின்பால் நீ வைத்திடும் சத்தியம், பொறுமை, தாழ்மை முதலின யாவும் உனக்கு பயன் தரும். காலேஜ், வியாபாரம், சாபாரம்ட்டாங்க. அட, அதுக்குன்னு பர்மிஷன் கொடுத்துருக்கேன், செய்ய வேணான்னு சொல்ல, பக்குவமா செய்துட்டு உன் நினைவை கொண்டு போய் என்கிட்ட வைக்கக்கூடிய நினைவை அங்க கொண்டு போனா அப்படிப்பட்ட வேலையோ அப்படிப்பட்ட வியாபாரமோ சாபாரமோ வேணாங்கிறாங்க. எளிமையா இருந்துக்கன்றாங்க. அதுக்கு உண்டான அறிவையில வச்சு ட்வீட் பண்ணிட்டாங்க. அதுல மனம் என்பது அதை வேணும் வேணும் வேணும்னு கொண்டு போனான் சைத்தான். போதும் போதும் எனக்கு இதுவே போதும் என்றால் சுல்தான் அப்படின்றது உங்களுக்கு எடுத்து காட்டுறாங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றாங்க பெரியவங்க. தெய்வம் சொல்றாங்க, 3 ரூபாய் வர இடத்துல 3/4 ரூபாய் வந்தா அது 3 ரூபாய் வந்தா நினைச்சுக்கிறான்றாங்க. வாக்கியத்துல போதும் என்ற எண்ணத்தை உருவாக்கணும்ன்றாங்க. அப்போ குரு சன்னிதானத்தில் அவை குருவின் இறக்கும் உன்மேற் பாய உதவியாக நிற்கும், உன்னை சிவநிலைக்கு ஏற்றும்.
பணம் வந்துச்சுனாக்கா பதவி அந்த இதெல்லாம் பண்ணா எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், மினிஸ்டர் ஆயிடலாம், எல்லாம் ஆயிடலாம், 5 வருஷம் பதவி. ஆனால் சிவநிலைக்கு ஏற்றும் அந்த அழியாப்பதி நம்மை ஏற்றுகின்ற அந்த சிவநிலையோ யுகங்கோடி கால இன்பினிட்டி பதவி அது அப்படின்றத தெரிவிக்கின்றார்கள். பொய்யை பொய்யாகவும் நரகத்தை நரகமாகவும் நினைக்காத அறியாத பெரிய கூட்டத்திற்கு இடையில் நாம் இருக்கிறோம் என்று ஜாக்கிரதை. இத்தெய்வ சாலை அழியாப்பதியாகிய மெய்வழி சாலை என்னும் இத்தெய்வ சாலை எல்லோருடைய தாகத்தையும் தணிக்குகின்ற தடாகமாகும். ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமன்று, மனித உடல் எடுத்துள்ள சர்வத்திராளுக்கும் சொந்தமானது என்று நமது தெய்வம் அவர்கள் வாக்கியம் 276 அருளுகின்றார்கள். அப்ப சொல்றாங்க, தெய்வத்தை சொல்றாங்க, மந்திராலயமும் நீண்ட வண்ண கோடியும் வேசே வாருங்கள் என்று வளைந்து நுடங்கி கூவ சிந்திக்க வரும் நீண்ட திருமதில் சோழ்பதி சிந்திக்க வரும் நீண்ட திருமதில் சோழ்பதி சீரோங்கும் வடவாயல் சிறுவேல் கைதாங்கி இந்திர கலை மோகப்பில் உள்ளது வரகாலே இந்திர கலை மோகப்பில் உள்ளது வரகாலே இந்த சாலையிலிங்கே எல்லோர்க்கும் சொந்தமான சந்திரகலாநிதியில் சாயோஜ சரசரன் சந்திரகலாநிதியில் சாயோஜ சரசரன் சாந்தி மூர்த்திங்குண்டே சாற்றுவே தேவரே சொல்றாங்களே. சாந்தம் என்றால் அமைதி. அந்த யமனோ கடும் கோபம் கொண்டு புயலினும் வேகமாக வந்து தன்னுயிர் எடுக்க வருகின்ற அந்த யமனை சாந்த மூர்த்தியராக ஆக்கக்கூடியவர்கள் சாந்த மூர்த்தியரா யமனை ஆக்கி யமன் கை தொடா வண்ணம் சிவன் கை நினைவுதான், யமன் நினைவு இல்லா வண்ணம் சிவன் நினைவுக்குள் ஆக்கி நம்மையெல்லாம் சாந்தி மூர்த்தியராக ஆக்கக்கூடிய சாத்தி மூர்த்தியர் யார் என்றால் அந்த அழியாப்பதியாகிய மெய்வழி சாலையை உண்டு பண்ணிய வித்து நாயகமாகிய நமது சாலை ஆண்டவர்கள் அவர்களே அப்படிங்கிறாங்க. அறநெறி ஓங்கும் பரவசவசன ஸ்ரீ வீரபிரம்மம் அவர்கள் தன்னுடைய தீர்க்கதரிசியிலே தாங்கள் அருளப்பெற்ற அந்த தீர்க்க தரிசனத்திலே வீரபோக வசந்தராயர் அவர்கள் கானகத்தில் அனந்தர்கள் ஆசிரமத்தில் நிலைத்திருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை, இதில் அழிவில்லாத காலாகியான பத்திரிகைகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்று அடிபேரிகை, அங்கே மான்மிய மகாத்மியமானது மகா விஸ்தார அலங்காரமாக எழுதப்பெற்று வருகிறது என்று அடிபேரிகை, இதை நிதானித்தும் படித்தும் கேட்டும் கேட்டும் அங்க மட்டும் 2 பேர் சொல்றாங்க பாருங்க, எப்பவுமே கேட்கணும் சொல்றாங்க. கேட்டும் வருகிறவர்கள் எல்லோருக்கும் அகால மரணங்களோ அலங்கோல இடைஞ்சல்களோ என்றென்றும் வராது என்று அடிபேரிகை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அழியாப்பதி ஆகிய ஆண்டவர்கள் அவர்கள் அந்த மதுரையம்பதியிலே தவம் இருந்து ஆடு மேய்த்ததன் பின் பரங்குன்றிலே தவம் செய்து அதற்கு பிறகு மதுரையம்பதியிலே அழைத்தார்கள், திருப்பாச்சேத்தியில் அழைத்தார்கள், திருப்பத்தூரிலே அழைத்தார்கள். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவும் தான் கேள்வி தர்க்கம் பண்றாங்க.
சொல்றாங்க, சன்னதம் பெறும் பருவத்துல சொல்லுகின்றார்கள், அழைத்திடும் காலந்தன்னில் அருளுண்ண அறியா மக்கள் அழைத்திடும். நாம போகணும், ஆனா அந்த பொருள் வந்து அழைக்குது, பரம்பொருள் வந்து நம்மளை அழைக்குது. அடே அப்பா, என் பேச்சை கேட்கலன்னா எவங்கிட்ட போயிடுவே அப்படின்றதுக்காக அது ஆத்திரப்பட்டு அழைக்குது. ஆனா அந்த பேச்சை கேக்குதான்னா, அழைத்திடும் காலம் தன்னில் அருளுண்ண அறியா மக்கள் விளைத்தனர் கேள்வி தர்க்கம் வியாகரணமுமட்டெல்லாம் கலைத்தவர் மலைப்ப ஓங்க கலைத்தவர் மலைப்ப ஓங்கே காரிய மிதுவெண்டிட்டு மலை மலை கலைகள் வீசி வலை கொடு வளைத்தரம சொல்ல கேள் ஞான வழின்ட்டாங்க. சொல்ல கேள், கேட்கறது இல்லை, மூக்கில கேட்போம், காதல் சொல்றாங்க பாருங்களேன். சொல்ல கேள் ஞான வழின்ட்டாங்க. வலைய, உன்னுடைய வலை பாருங்க, இங்க ஒரு வளைக்குது, இங்க ஒரு வளைக்குது. எலி வலை இல்லை, இது வந்து மூச்சு போடுற வலை, இது பேச்சு கொடுக்குற வலை, இது தெய்வத்தினுடைய அருளாமுதினை. அருகிலோ ஒருவர்க்கும் தருவினா விடைச்சோவை, அருகிலோ ஒருவர்க்கும் தருவினா விடைச்சோவை, அருளாமுதினை உண்டு பெருகிய குருகுலம் தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுலமே என்று கூறி அந்த அழியாப்பதியாகிய மேவெளி சாலையை உண்டு செய்த வித்துநாயகம் அவருடைய புகழ் உரை பூர்த்தி செய்து கொண்டு, மீண்டும் அழியாப்பதியே மீண்டும் வேறு ஒரு நாமத்தில் ஏறி அடுத்த வியாழக்கிழமை திரும்ப திரும்ப வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். மேலும் மேலும் தொடரும். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதே நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம்க்கா. அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நம்முடைய சகோதரர் செல்வி செல்வி கொஞ்சம் ஆஃப் பண்ணட்டுமா? அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலை பற்றி நமக்கு எடுத்துரை செய்தார்கள். இந்த அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலையில் நம்முடைய தெய்வம் அவர்கள் எப்படி வந்து குடியேறினார்கள், இது ஒரே நல்லாங்கள கூட நம்ம தெய்வம் அதை தான் எடுத்து சொன்னாங்க. எப்படி அவங்க பழஞ்சாலை தெரியாது.